அம்மா என்னப்பா? நான் சாப்பிடவே இல்லையே. அந்த ரெட் கலர் காரை பாரு, அவன் சேஷ்டா எல்லாம் பாரு. சரி ஆர்ச் பார்த்தாச்சு. வீடியோ எடுக்க எப்படி தோணும் சொல்லுங்க? நைட் டிராவல், நான் நைட் டிராவலே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், எனக்கே வந்தா போதும்னு இருக்கு. ஒரு வழியா இங்க தான் ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டிராவல் vlog இன்னைக்கு பண்ண போறேன். ஸோ அதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்க 2 பேருக்கு தெரியும், என்ன பின்னாடி உட்காந்துருக்கு எனக்கு தெரியாது, அதனால கோபமா உட்காந்துருக்காரு. நான் இது வரைக்கும் அவன்கிட்ட சொல்லாம நாங்க எங்கேயும் கிளம்புனது இல்லை. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவனுக்கு தெரியவே தெரியாது. ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே கடற்கடன் ரெடி பண்ணிட்டு அவ்வளோதான் அப்படியே கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னே நாங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். நல்லா டென்ஷனா உட்காந்துட்டு நான் எங்க போறோம் அப்படின்னு. ஸோ அவன்கிட்ட சொல்லும் போது அப்படியே நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டுபிடிச்சா ஏடேன்னு எங்க போறோன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியலையே. தெரியலையே, யாரு யோசிடா. ஊட்டி. ஊட்டி போறதுக்கு இப்ப சம்மர் வெக்கேஷனே கிடையாது, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால ஊட்டி எல்லாம் கிடையாது, 2 நாள் ட்ரிப் தான் குட்டியா. கண்டுபிடிக்க போறோம். கொடைக்கானல். கொடைக்கானலும் கிடையாது. வேற கண்டுபிடிச்சியா? ஒரு நிமிஷம். கோயம்புத்தூர். ஆஹா இல்ல. வண்டலூர் ஜூ. வண்டலூர் ஜூ போறதுக்கு ஒரு பெஷல் தலைகாணி எல்லாம் போட்டேன் நான். அது இங்க தானே இருக்கு. இல்லம்மா டூருக்கு. ஓ வண்டலூர் ஜூவே உனக்கு டூரா? வேற லெவல் ராணி. வேணா நானே சொல்லிடுறேன். நம்ம எங்க போறோம்னா வந்து கோயிலுக்கு போறோம், வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். வேளாங்கண்ணியா? ஆமா. ஷாக் ஆயிட்டான். வேளாங்கண்ணி தான். ஏன்னா அவருக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் கொஞ்சம் இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு, அதனால நிறைய படிக்க வேண்டியதுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால கோயிலுக்கு போயே ஆகணும், ஏன்னா ஆல்ரெடி கொடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போக முடியல. சரி இந்த வீக்காவது போயிட்டு பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்ற மைண்ட் செட்ல ஒரு குயிக்கா டிசைட் பண்ணி கிளம்புனதான். நான் எப்பவுமே காலையில தான் கிளம்புறது. இப்போ வந்து ஈவினிங் டைம் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஈவினிங் டிராவல். ஸோ நைட் ஒரு 12 o'clock ஆகும் நினைக்கிறேன் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அடுத்தடுத்து என்னென்னன்றதை நான் அப்படியே ஒன்றா போஸ்ட் பண்றேன். ஸோ இப்போல இருந்து எங்க கூட நீங்களும் இந்த வேளாங்கண்ணி ட்ரிப்பை அப்படியே என்ஜாய் பண்ணி எங்க கூடயே டிராவல் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா சூப்பரா உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ அடுத்ததுல பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டோம். ஸோ பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. இனி அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் எல்லாம் ஃபில் பண்ணுவோம் டயருக்கு. ஸோ அது பண்ணிட்டு இருக்காரு. அம்மா எவ்வளோ போட்டாருன்னு ஒரு ரவுண்ட் நான் கேட்டு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மாதவரம் டு வேளாங்கண்ணி ஒரு 337 கிலோமீட்டர் காமிச்சிருக்கு. பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. 3000 கிட்ட போட்டிருக்கீங்க இல்லைங்க? கரெக்டா? ஃபைன். ஃபர்ஸ்ட் டோல் வந்தாச்சு. ஸோ இந்த டோல்லேருந்து அப்படியே நாங்கள் போயிட்டே இருப்போம். சன்செட் அப்படியே ஆக போகுது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த சன்செட் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, ஈவினிங் சன்செட். அம்மா என்னப்பா? நான் சாப்பிடவே இல்லையே. ஸ்கூல்ல இருந்து சாப்பிட்டுருவான், இன்னைக்கு இன்னும் சாப்பிடல. ஆனா அவன் சாப்பாடு எடுத்துட்டு வந்து உள்ள பின்னாடி இருக்கு பாரு, லஞ்ச் பாக்ஸ் பாரு, ஓபன் பண்ணி பாரு. ஓகேவா? ஆமா தோற. என்ன இருக்கு? டொமேட்டோ ரைஸ் வித் வடை. அவ்வளவுதான் இன்னைக்கு என்னால செய்ய முடிஞ்சது. ஆனா அவ்வளவு வேலை. அதனால அதுல இருக்கிறத சாப்பிட்டு அதுக்கப்புறமா வெளியே நம்ம போவோம்ல, இன்னும் 2 டேஸ்க்கு வந்து வெளியே தான் சாப்பிட போறோம். அப்ப நல்லா சாப்பிடுவோம். ஓகேவா? சரி டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். டேஸ்ட் செஃப் ஒரு டேஸ்ட் பண்ணி சொல்லுவாரு. சூப்பர் சூப்பர். வடை சாப்பிடுறோம். ரொம்ப நன்றிப்பா. அந்த குழந்தைங்க எல்லாம் கூட்டு வந்தா இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். நல்லா இருக்கா? சாப்பிடு. ஆக்சுவலி காலையில கிளம்பி இருந்தா இந்த டிராபிக்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஆனா என்ன பண்றது, இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஈவினிங் ஜர்னி. இவ்வளோ டிராபிக் இருக்கும்னு எதிர்பார்க்கலங்க. நான் கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. இந்த பிளானை வேற நான் தான் போட்டேனா, இவர் வேற எங்க திட்ட போறாருன்னு வர பயமா இருக்கு. வண்டி ஓட்டுறவங்களுக்கு தானே அதோட கஷ்டம் தெரியும். சரியான டிராபிக். எங்க வந்திருக்கோம் இப்ப நம்ம? பெருங்குளத்தூர். பெருங்குளத்தூருக்கு இவ்வளவா? இதுதான்ப்பா செரி விலாக்ஸ் கேரேஜ். செரி விலாக்ஸ். ஓ செரி அந்த அண்ணாவா? சூப்பர்ப்பா. அப்போ இந்த ஏரியா தான் இருக்காரா? கேரேஜ் எங்க? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான டிராவல் vlogger செரி விலாக்ஸ். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏடன் கடை பாத்தியா?
இப்போ எங்க வந்திருக்கோமா? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு மக்களே. சூப்பர்ல. நானும் ஒரு வாட்டியாவது இதுக்குள்ள போய் பார்க்கணும்னு பாக்குறேன். இன்னும் எனக்கு அதுக்கு டைம் கிடைக்கும். அதுக்குள்ள பஸ் ஸ்டாண்டே பழையசாரம் போல நான் போய் பாக்குறதுக்குள்ள. இதுக்குதான் சொன்னேன், ஏர்லி மார்னிங் போட்டா இந்த டிராஃபிக்கே இருக்காது. இப்போ எவ்வளவு டிராஃபிக் சொல்ல திட்டு வரணும், என்ன பண்றது இப்போ? ஓட்டுறவனுக்கு தான் தெரியும் கஷ்டம்ன்றியா? ஐ அண்டர்ஸ்டுட். எனக்கு ஒரு டவுட், எல்லாரும் போதானே போறோம், எதுக்கு ஹார்ன் வச்சுனே இருக்காங்க? இங்க பாருங்க, இந்த டிராபிக்ல ஆம்புலன்ஸ் பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வர கத்திக்கிட்டே வருது. இந்த டிராபிக்ல அவங்க எப்படி போக போறாங்கன்னு தெரியல எனக்கு. வருதா ஒருத்தன் பஸ்ஸுக்கு பின்ன வருதுடா. சைடுல இருக்கிறது பஸ் தான், அது எனக்கு தெரியாதா? அப்பா எங்கேயோ காமிச்சானே, என்னடா மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிற வர வர. சரி சாப்பிட்டீங்களா? போதுமா? மூடி வச்சுட்டியா கரெக்டா? சூப்பர். ஆக்சுவலி மாதாவத்துல இருந்து நம்ம இங்க இந்த கிளாம்பாக்கம் வரதுக்கு இப்ப எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 1 hour ஆயிருக்கு. 1 hour. 1 hour இல்ல, 1 hour கூட இல்ல, ஒரு 45 minutes வந்துடலாம். 45 minutes இந்த ஹெவி டிராபிக்லயும் நீந்தி வந்துட்டோம் நாங்க கிளாம்பாக்கம் வரைக்கும். ஆக்சுவலி இது இப்போ டிராபிக்ல தாங்க போறோம், பாப்போம். செங்கல்பட் டோல்கேட் வந்தாச்சு. கரெக்டா 1 hour ஆயிருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனா நீ 420 அங்க பெட்ரோல் போட்டுட்டு வண்டி எடுத்து பத்தியா மாதாத்துல இருந்து? ஸோ அதான் 1 hour தான் கணக்கு பார்த்தா. 1 hour செங்கல்பட் டோல் வந்தாச்சு. மைக்கு போடல மக்களே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் பேசுறது கேட்கணும் நினைக்கிறேன். ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லி பக்கத்துல ஒருத்தர் வண்டி ஓட்டுறாருல்ல, ஒரு பாத்தீங்கன்னா எல்லா வண்டிக்காரனும் அப்படியே முறைச்சிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்கான். முறைச்சிட்டுலாம் ஓட்டுறது இல்லப்பா, வேற எப்படி? எல்லாருக்குமே அர்ஜென்ட். நான் ஓரமா தான் 80 மேல நான் ஓட்டவே மாட்டேன். சரி பார் இப்ப பார், பீஸ்ஃபுல்லாவே இல்ல உட்கார்ந்து. இப்ப பாத்தியா அந்த பஸ்ஸுக்காரனுக்கு அவ்வளவு அவசரம், பின்னாச்சு பாத்தியா இல்லையா? பார்த்தேன், பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நான் பார் ஸ்பீடா போறேன் பார், 60 70 ஹைவேல 60 70 தான் போறேன். அவனுக்கு அர்ஜென்ட். சீக்கிரம் போய் என்ன பண்ண போறாங்களே தெரியல. நான் கரெக்ட் தானா நீங்க சொல்றது, பட் இருந்தாலும் நம்மளோட இந்த இதை வந்து நம்ம டென்ஷன் ஆகிக்க கூடாது. அதுதான் ஒரு வைஃப் சைட்ல இருந்து என்னோட கோரிக்கை. என்ன பண்றது, கொஞ்சமா கோவத்தாடியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த கெட்ட வார்த்தையில திட்டாம, நீ திட்டுறது கண்டிப்பா அவனுக்கு கேட்காது. பக்கத்துல உட்காந்து என் காலில ஈத்த காசு ஊத்துற மாதிரி இருக்கு. சிரிச்சுட்டு ஸ்மைல போலாம். என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா எனக்கு ஆதரவா கமெண்ட்ல வந்து ஆதரவை தெரிவிங்க, மறந்துடாதீங்க பெண்களே, உங்களுக்கு தான். என்னப்பா வீடியோ எதுவும் ஓடலையா? எதுல ஓடல? கரெக்ட். நீ எவ்வளவு நேரமா மொபைல் பாக்குற? 4:55. இப்ப டைம் என்ன ஆகுது? இவ்வளவு நேரம் பார்த்தா என்னதான் ஆகுது? மொபைல் அதுவும் ஃபுல் HD தான் பாப்பாரு அவரு. ஃபுல் HD. மொபைலோட ஃபுல் HD தான் பாப்பாரு. காலி மொபைல் டேட்டா காலி வராது இனிமேல். அப்படிதான் பாரு, வெளி உலகத்தை பாரு. ஐயோ இப்பதான் சொல்லி வாய மூடல மக்களே உங்ககிட்ட நான். இந்த பாருங்க சத்தம் நடக்குது ரோட்ல. இந்த மாதிரி கொடுமைக்கு நடுவுல எல்லாம் நம்ம வந்து ட்ரிப் போயிட்டு இருக்கோம். என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாருக்குமே அமைதியா இருந்துட்டா எல்லாருமே எல்லா இடத்தையும் போய் ரீச் ஆயிடலான்றது என்னோட கருத்து. ஆனா அது செயல்படுத்துறதுன்றது முடிய மாட்டேங்குது. கோபம், வேகம். நான் எப்படி பேசிட்டு இருந்தேன், அப்புறம் நீங்க எனக்கு கிரிஞ்சுடுவீங்க. அடுத்ததுல பாப்போம். அந்த ரெட் கலர் காரை பாரு, அவன் சேஷ்டா எல்லாம் பாரு. சரி தம்பி எங்கேயோ அவசரமா போறாரு போல, விடு போட்டோம் போட்டோம் போட்டோம், போறவங்களெல்லாம் போட்டோம். பொறுமையாவே சொல்லுவோம். ஆமா என்ன இது காலத்துக்கு என்ன பண்ணுகிற நீ? தூங்குறதுக்கு இது ஏன் என் தலைமையில வச்சிட்டு இருக்க?
நல்லா தூங்கிட்டு வா மோனேன்னு சொன்னேன். அதுக்கு அங்க இருந்து இவ்வளவு தூரம் காலை நீட்டுருக்கு. வண்டி ஓட்டுறாரப்பா, கால் இட மாதிரி இருக்க கூடாது. குட்பா இல்ல நீ பத்தியா எவ்வளவு சேஷ்ட பாத்தீங்களா? நீங்களே பாருங்க. ஏடன் பிரைட் இப்படிலாம் நேம் பண்ணிட்டு இருக்கான். என்ன சொல்லிட்டேன் எல்லாருக்கும் உன்னை பத்தி. சண்டே ஏன் போறீங்க? ஹில்ஸ் மவுண்டன்ஸ் எல்லாம் பாரு. மவுண்டன்ஸ் பாரு. டாடி சொல்றதை கேளு. அண்ணன் சொல்றதை கேளு. இப்படிதான் இருக்கும் இந்த பண்ணு. இது வந்து ஒரு எக்ஸாக்ட் உங்களுக்கு டிராவல் வாக் பண்ண இருக்குது. ஃபன் கலந்து ஒரு டிராவல் வாக்கா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துருங்க. என்ன பண்றது? பாய் சொல்ல அடுத்த ஸ்டாப் ஓகே. நெக்ஸ்ட் காஃபி தான் பாத்துட்டு இருக்கோம். யாரு ஒரு காஃபி பிரேக் போடலான்னு. காஃபி பிரேக் போட்டு அங்கே ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. இப்ப தானடா சாப்பிட்ட. வீட்டுல இருக்கும்போது குடுத்தா கூட சாப்பிட மாட்டான். பாத்தீங்களா? இப்பதான் காலி பண்ணாரு டப்பாவை. 1 நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ள பசிச்சுட்டான். சரி பாப்போம் ஏதாவது இடம். டீ குடிக்க போறோம்ல, அங்க பார்த்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். ஓகேவா? கடை நானே வச்சிருக்கேன். போய் பார்த்தா தான் தெரியும். கடையில போய் பார்த்துட்டு சாப்பிடலாம். ஓகேவா? என்ன ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. இனிமே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் ரோடு. எங்க இருக்கும் இப்போ? இது எந்த ஏரியா? இந்த மாமண்டூர்லாம் தாண்டிட்டோம். 6 மணி ஆவல, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. குட் ஸ்பீட் மெயின்டைன் பண்ற. வெரி நைஸ். 99 கில போய் சாப்பிடலாம். காபி. ஓகே. அப்புறம் எனக்கு உனக்கு என்ன வேணுமோ நீ சாப்பிடு. உனக்கு 98ல நீ பாடுறேன். உனக்கு எனக்கு 99, உனக்கு 98. ஓகே. உனக்கு 0. கொழுப்பு வாரா இருக்கு உனக்கு. அதுதான். ஏடன், அப்பாக்கு கொஞ்சம் டிரைவ் பண்ணி ஹெல்ப் பண்றா. ஏய், இதான் எனக்கு எப்படி தெரியும்? சத்தியமா எனக்கு தெரியும். EVS கிளாஸ்ல புக்ல 3வது லெசன் my rights and duties. ஓகேயா? ஓ. அப்ப 18 இயர்ஸ் வரைக்கும் நீ டிரைவிங்கே பண்ண மாட்டே. பைக் கூட பண்ண மாட்டியா? கச்சேரி இருக்கு. அப்புறமா வண்டியில இது கீழே இறங்கணும்ல. சரி, ஓகே. அம்மா, நீ காஃபி வாங்கி தரலாம்னு பிளான் பண்றியா இல்ல நைட் டின்னர் பிளான் பண்றியா? ஏய், 99ல வாங்கி தரமா? 99 99 89 எப்போ வரும்? தெரியலையே. எப்போ வரும்? நான் வெயிட் பண்றேன். half an hour வெயிட் பண்றேன். அதானே. McDonald's no, go back. இனிமே நான் பேச வேண்டியதே இல்ல. என் பையன் பேசுவான்டா எனக்காக. அப்பல இருந்து காபி கேட்டேன். Why did you go to McDonald's, you freak? போத விட்டு போனா போது வாங்கி தருவாரு. I hate you. You freak, I hate you too. Why you? அச்சரபாக்கம் 620. கோயில் பாரு, மலை மேல. ஆமாப்பா. சிவசிவான்னு இது பாரு. இங்க ஒரு சர்ச் இருக்கும். இங்க ஒரு சர்ச். வீடியோல எந்த அளவுக்கு கவர் ஆச்சு தெரியல. பட் நேர்ல பார்க்கும்போது நைட் டைம்ல ரொம்ப அழகா இருக்கு. மலை மேல சூப்பரா இருக்கு.
99 இது நம்ம வேற இருக்கு சமகாமடி கடைசியில் கருப்படி தான் நிப்பாட்டிருக்காரு. சரி டீ குடிச்சிட்டு வரோம் மக்களே. டீ கடையில் போய் பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வாங்கலான்னு வந்தேன். ஸோ சுட சுட பஜ்ஜி போட்டுட்ருக்காங்க. ஸோ நீ டீயும் பஜ்ஜியும் சாப்பிட வேண்டியதுதான். மோமோஸ் ஒரு வழியா டீ குடிச்சாச்சுங்க. டீ சூப்பரா இருந்தது. டீ உண்மையா நல்லா இருந்தது. தென் அதுக்கப்புறம் பஜ்ஜி மோமோஸ். ஏண்டா டேய் சாப்பிட்டு அமைதியாக வந்திருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா தான் இருந்துச்சுங்க. நிஜமாவே நல்ல ரிவ்யூ தான். நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் இந்த பக்கம் வேளாங்கண்ணி ட்ராவல் பண்ணுறீங்க இந்த சைட்னா ஆக்சுவலி அச்சரப்பாக்கம் தாண்டி அந்த காஃபி நல்லா இருந்தது. ஸோ இனி அடுத்த பிரேக் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு டின்னர் பிரேக் தான். ஸோ அது மீட் பண்ணலாம். ஓகே டோல் வந்துட்டு இருக்கு. ஒரே டிராஃபிக் பயங்கரமா இருக்கு. ஸோ நான் இதில் பிரேக் பண்ணிக்கிறேன். ஒரு டோல் ஒன்று வந்திருக்கு. ஆனால் இது என்ன டோல்னு எனக்கு தெரியல. ஒரு வழியாக வந்து விட்டோம். எங்க அப்படின்னா ஜிம்மர்லாம் தெரியுது. பாண்டிச்சேரி வந்துச்சுப்பா. சூப்பர். மணி பார்த்தீங்கன்னா 7:45 கரெக்டா. 7 மணிக்கு அச்சரப்பாக்கத்தில் டீ குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணும். 7:45க்கு பாண்டிச்சேரி வந்தாச்சு. உள்ள போறோம். ஸோ டின்னர் இப்போதைக்கு எதுவும் பசி இல்லை. அதனால அப்படியே போறோம். எப்போ பசிக்குதோ அப்பதான் டின்னருக்கு ஸ்டாப். இப்போதைக்கு அப்படியே புதுச்சேரி ஆச்சு தான். டிராவலை கண்டினியூ பண்ணுங்க. பார்ப்போம். புதுச்சேரி ஆர்ச் பார்த்தாச்சு. அப்போ உடைச்சாங்களே அது வேறையாவாமா? இதேதான். ஓ இதுதானா? அதுக்கப்புறம் வெஸ்டர்ன். ஓகே ஓகே சூப்பர். ஏன்னா அதுதான் அந்த அடையாளமே இல்லை. திடீர்னு அப்படியே முகம் பலபலன்னு ஜொலிக்குது உனக்கு. ஒரு ஜொலிப்பு இருந்தாலும் இப்பெல்லாம் வேஸ்ட் தான். ஏன்? அதுதான் ஒருத்தர் கவலையா இருக்காரு. பாண்டிச்சேரி வந்தோடனே அப்படி பலபல நானாரு. வயசாயிடுச்சு. ஓ டிரைவிங் செல்ஃப் டிரைவிங்ன்றதால அவர் வந்து கண்ட்ரோலா இருக்காரு. ஓகே மக்களே பார்ப்போம் அடுத்த ஸ்பாட்டில். மக்களே வெல்கம் பேக் டு சிந்து வளைவு சேனல். பாண்டிச்சேரியை விட்டு அவுட்டா போறோம் அப்படின்றதுக்காக இந்த 2 வளைவு தூண்கள்லாம் வந்தாச்சு. இப்போ வெளியே போறோம். பாண்டிச்சேரி விட்டு வெளியே போறோம். டைம் பார்த்தீங்கன்னா 8:30. இனி அடுத்து எங்க மாமா? நெக்ஸ்ட் கடலூர். அது வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்னும் எங்களுக்கு பஸ்ஸெலாம் எடுக்கல. அதனால் நாங்கள் எங்கேயும் ஸ்டாப்லாம் போடல. அப்படியே த்ரூவாக போயிட்டே இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு 145 கிலோமீட்டர் 11:30 மணி காட்டுது வேளாங்கண்ணி. ஏன்னா அங்கே போய் புக்கிங் ஆஃபீஸ் வேறு பார்த்துட்டு அங்கே போய் தான் ரூம் போடுறதெல்லாம் கோயிலுக்குள்ளே தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தால. ஸோ அதனால் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்குள்ளே ஒருத்தர் பசிக்குதுன்னு தான் பார்ப்போம் எப்படின்றது. அப்படி சாப்பாடு நிறுத்தினோன்னா அங்கேருந்து உங்களை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஒரு பிரேக் அப்படின்றதுக்குள்ள கடலூர் வந்து வந்துருச்சுங்க. வளர்றேன். அவன் பசி லைட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடலூர் இருந்தாச்சு. நான் கடலூரில் சாப்பிடுவோமா இல்லை கடலூர் தாண்டி சாப்பிடுவோமா அப்படின்றது இன்னும் நாங்கள் முடிவு பண்ணல. அம்மா பசி இதுன்னு வந்து ஆரம்பிச்சிட்டோம். அதனால கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு இடத்துல நின்று சாப்பிடுவோம். பேசு இருக்கா. போலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் எங்கன்னா ஒரு இடத்துல போய் பாட்டி சாப்பிடலாம். ஓகே சும்மா சாப்பிட்ற ஒரு இடம் பாருப்பா. காப்பிக்கு நிறுத்த ரொம்ப நேரம் பண்ணி அந்த மாதிரி பண்றாதப்பா. கையை விடுறா. வீடியோ ஆஃப் பண்ணணும்.
ஆப்போசிட்ல அந்த வண்டியில வரும்போது கஷ்டமா இருக்கு. இது பார்த்து பார்த்து கரெக்டா பயணம். இது பிரச்சனை இல்லை, 2 வே தானே இது. நம்மளும் பார்க்கலாம் அந்த ஹைவே. என்ன ஹைவே இது? அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. புதுசா போட்டிருக்காங்க இந்த ஹைவே நாகப்பட்டினம் வரைக்கும். ஓ ஓகே ஓகே, பார்ப்போம். நாகப்பட்டினம் ஹைவேவா? இன்னும் 2 hours 34 minutes காமிக்குது மக்களே. வேளாங்கண்ணி ரீச் ஆக. நான் ஏதாவது பாட்டு கேட்டா காப்பிரைட் போட்டுருவாங்க, அதனால என் பையன் பாடிக்கிட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே கேளுங்க. இது அந்த சூப்பர் சாங் பாடுறாங்க. சூப்பர். எஸ் சூப்பர் சூப்பர் சூப்பர். மக்களே நல்லா தெரியுதா? ஸோ இனிமே இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்கன்னா ஓகே. நாங்கள் தான் இந்த ரோட்டில் வந்து ஆக்சுவலி இந்த புதுசாக போட்டதில் இப்போ தான் ட்ராவல் பண்ணுறோம். நல்லா இருக்கு உண்மையாகவே. ஏன்னா நாங்கள் வந்து ஆக்சுவலி 2 years ஆயிடுச்சு. 2 years முன்னே நம்ம வரும்போது வேளாங்கண்ணி போகும்போது ரொம்ப சேத்துல மாட்டி அது இந்த வழிதான் இல்லை, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் ரோடு ஒர்க் நடந்துட்டு இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னே நான் சொல்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது டிரைவிங், வெரி நைஸ். ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு டோல் வந்தாச்சு. ஜாலி. 130 ரூபாய் டோல். எவ்வளோ? 130 காருக்கா? ஆமா. ஓகே. ரோடெல்லாம் போட்ட உடனே வாங்க ஆரம்பிக்கிறாங்க போல. நானால ரோடு நிறைய பேட்ச் ஒர்க் இருந்ததுங்க. நல்லா இருந்தது முதல்ல ஸ்மூத்தாக நான் சொன்னேன். பட் நான் சொல்லி முடிச்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே பேட்ச் ஒர்க் தான். என்ன பண்ணுறது, நம்ம இதில் தான் பயணம் பண்ணி கடந்து போயிடும். இந்த பிஸ்மி ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். இது வந்து ஏரியானே எனக்கு தெரில. சாப்பிட்டுட்டு வந்து இந்த ஹோட்டலில் எப்படி இருந்தது ஃபுட்டுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாப்பிடலாமா? எவ்வளோ வேணுமோ வச்சு சாப்பிடலாம், ஓகேவா? சரி, என்ன டிஷ் இது சொன்னியா? இல்ல என்ன டிஷ் இது? இல்ல. இது என்னன்னு தெரியலையா உனக்கு? சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிடு. ஸோ சிக்கன் ரைஸ் சாப்பிட்றீங்க. என்னதான் நம்ம வீட்டில் வந்து முட்டை போட்டு ஆஃப் பாயில் சாப்பிட்டாலும் வெளியே வரும்போது இந்த ஆஃப் பாயில் சாப்பிடணுன்ற ஆசை இருக்கும். நானும் அப்படிதான். என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பரவாயில்ல, நாங்கள் இப்படியெல்லாம் சாப்பிடுவோம். ஆஃப் பாயில் வாங்குறது விஷயம் இல்லை, இதை வந்து கரெக்டாக போடுறது தான் வாயில் ஒரு டாஸ்க்கு. ஸோ நான் இப்போ போட போகிறேன். என்னால் முடியாதுன்றாரு, ஆனால் நான் போடுவேன். போடுவோம் பாருங்க. சாப்பிட்டு கிளம்பியாச்சு மக்களே ஒரு வழியா. ரொம்ப ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை சாப்பாடு. வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்லாம் நான் இதுக்கு மேலே வேறு எங்கேயும் தேட முடியாது. மணி வேறு 9:45. அதனால் அங்கே சாப்பிட்டோம். ஸோ நீங்களாம் வேளாங்கண்ணி சைட் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா முடிஞ்சால் பாண்டியில் சாப்பிட்டுடுங்க. இல்லைன்னா பாண்டிக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சில பிளேசஸ்லாம் வருது. நாங்கள் சாப்பிட்டது எந்த இடம்? சீர்காழிக்கு முன்னாடி. நல்லாவே இல்லை. அதுக்கப்புறமாவும் பெருசாக ஒன்றும் ஹோட்டல் இது வரைக்கும் எனக்கு வரல. 1 கிலோமீட்டர் தாண்டி வந்துருந்தா இருக்கும். இனிவே டின்னர் முடிஞ்சிச்சு. இனி நேராக ஸ்பாட்டு தான். 2 hours காட்டுது. 11:47 பார்ப்போம். போயிட்டு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து பேசலாம். தூக்கம் வருதுன்னா கொஞ்ச நேரம் தூங்கிடு. ஓகே, வெல்கம் பேக் மக்களே. ஒரு காரைக்கால் வந்தாச்சு. பட் ஆனால் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு லாங் பிரேக் எடுத்துட்டு இடையில வீடியோ போடலன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரில. ஆக்சுவலி இது சும்மாலாம் இல்லை. இப்போ என்ன ஏன் இந்த பிரேக் அப்படின்றதுக்கான ரீசன் தான் நான் சொல்கிறேன். அங்கே எங்கே நம்ம சாப்பிட்டோம்? சீர்காழி தாண்டி வரும்போது. சீர்காழி தாண்டி சாப்பிட்டு முடிச்சு தாண்டிட்டு திருவெண்காடுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோடு ரொம்ப கேவலமா இருந்தது. ஒண்ணுமே தெரியவே இல்லை.
ஸோ அதில் தான் அப்படிதான் வந்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கார் அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் மாதிரி ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியல ஆக்சுவலி. தொடச்சா போய்டும்ல. ஆமா இது தொடச்சா ஏதாவது போச்சு அது? ஆமா போவே இல்ல. வச்சு தொடச்சா வெளிய அந்த இதெல்லாம் வச்சு தொடச்சா அந்த மிஸ்ட் போவே இல்ல அது. அதுவும் இந்த சைடு விண்டோஸ்ல எல்லாம் கூட மிஸ்ட் ஆயிடுச்சு. பேக் விண்டோ ஃபுல்லா ரைட் மிஸ்ட். விண்டோ ஃபுல்லா விண்டோ ஆயிடுச்சு மிஸ்ட். அது மிஸ்ட் கூட இல்ல. அது தொடச்சா கூட போக மாட்டேன்றது. அந்த ஒரு 10 to 15 minutes டிராவலிங் அப்படிதான் இருந்தது. ஆமா தொடக்கிற திரும்ப வந்துட்டே இருக்கு. அதுக்கு ஏசி வேற அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு. ஆக்சுவலி ஏசி போட்டா மிஸ்ட் போகணுவாங்க. ஆக்சுவலி அதை வந்து வீடியோ எடுத்துருக்கலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா வீடியோ எடுக்க எப்படி தோணும் சொல்லுங்க? நைட் டிராவல். நான் நைட் டிராவலே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எனக்கே வந்தா போதும்னு இருக்கு. அது வந்து அதனால எனக்கு வீடியோ அதை கவர் பண்ணணும்னு தோணல. ஏன்னா அது தொடக்க போலீங்க. இந்த 4 பக்கமும் மூடிடுச்சு. அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த ரோடும் நல்லா இல்ல. அங்க நின்று துடைக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் பயமா இருந்தது. ஆனாலும் வேற வழி இல்லை. அங்க இறங்கி தொடச்சாலும் போல அது என்னன்னு எனக்கு தெரியலைங்க. இதுக்கு முன்ன நீங்க யாராச்சும் இப்படி ஒரு ரூட் டிராவல் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஆக்சுவலி சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஏன்னா நம்ம ஏதோ சும்மா சொல்றோம் அப்படிலாம் நினைப்பாங்கன்ட்டு முதல்ல தோணுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அப்படி நினைக்காதது அது அவங்களோட இஷ்டம். பட் எனக்கு என்ன அந்த இடத்துல நடந்ததோ அதை தான் நான். ஸோ போயிட்டு இருக்கோம். 18 கிலோமீட்டர் இருக்குது. 18 கிலோமீட்டரா? சவுண்ட் பெசிலிகா வெல்கம்ஸ் யூ. சூப்பர். வந்தாச்சு மக்களே, புக்கிங் ஆஃபீஸ். இருங்க, நான் உங்களுக்கு கீழே இறங்கிட்டு பேசுறேன். புக்கிங் ஆஃபீஸ் போயிட்டு ரூம் செக் பண்ணிட்டு வரோம். புக்கிங் ஆஃபீஸ் வந்தாச்சு மக்களே. பெருசு க்ரௌட் ஒன்றும் இல்லை. ஆனால் புக்கிங் ஓப்பனில் தான் இருக்குது. எங்கள் ஆஃபீஸ் மூடிடுமோன்னு நினச்சேன். பரவாயில்ல. சரி, ரூம் என்ன இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு நான் வரேன். ஓகே, நல்ல தூக்கத்தில் இருக்காரு. போயிடலாம். ஒரு வழியா இங்கே தான் எங்களுக்கு ரூம். ஸோ பாட்டாச்சு. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, உள்ளே போனதுக்கப்புறமா உங்களுக்கு சூப்பராக இந்த ரூம் டூர் நான் காட்டுறேன். ஸோ கோயில் ஹோட்டல் தான் எடுக்கணும், கோயிலில் தான்ட்டு அவங்களே கிடச்சிருச்சு. ஓகே, எங்களுக்கு ரூம் கிடச்சாச்சு. கீ வாங்கியாச்சு, ஏசி ரிமோட் எல்லாம் வாங்கியாச்சு. போவோமா? என்ன பக்கம் கேளு. 3. கொண்டு போ சூட்கேஸ் கொண்டு போ. ரூம் நம்பர் 3. ஸோ இன்னைக்கு நைட்டுக்கும் நாளை நைட்டுக்கும் நாங்கள் இங்கே தான் தூங்க போகிறோம். இங்கே எழுந்துச்சு காலையில் சூப்பராக சாமி பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரே நிமிஷம் எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அழுக்காயிரும். இப்போவே நான் ரூம் டூர் எடுத்து தான் உண்டு. சூப்பர். ஒரு நீட்டான கண்ணாடி, வாஷ் பேஷன், அண்ட் முக்கியமாக இந்த இடம் இதுவும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா அப்படியே வந்தால் ஒரு டேபிள், சூப்பரான காட், 3 பேர் படுத்துக்கலாம். தென் வித் ஏசி, எவ்ரி திங் குட். ஒரு சீப்பாக ஒரு ஷேர், அவ்வளோதான். இந்த பக்கம் மொபைலுக்கு எல்லாம் ஹோல்டர்லாம் நல்லா தான் இருக்குது. சூப்பர். ஸோ வந்தாச்சு மக்களே. நல்லபடியாக அம்மா கூட்டின்னு வந்து சேர்ந்துட்டாங்க. சூப்பராக அவங்களோட ஃபோட்டோ ஒன்று இருக்குங்க. ஃபைன். அப்பாவும் பையன் மிச்சம் இதில் லக்கேஜில் எடுக்க போயிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆயிடுச்சு. அந்த புக்கிங் ஆஃபீஸில் ரூம் போட்டு புக் பண்ணிவிட்டு வந்து சேர்றதுக்கு. அதுவும் நான் 2 நைட் சொன்னால் அவர் 1 நைட்டுக்கு போட்டு வச்சுருக்காரு. இப்போ திரும்ப நாளைக்கு போயிட்டு காலையில் நான் திரும்ப ரீஃபில் பண்ணணும். ஸோ இது 2 பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 1004 வாங்கியிருக்காங்க. அண்ட் இன்னொரு 1004 வந்து டெபாசிட் மாதிரி கேட்டாங்க. அது ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு ஒரு 3050 ரூபா கட்டியிருக்கேன். ஸோ நாளைக்கு காலைல போய்ட்டு திரும்ப நெக்ஸ்ட் டேக்கு நைட்டுக்கு நம்ம வந்து திரும்ப அதை வந்து ரினிவல் பண்ணணும். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ அவ்வளோதான், ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கி எழுந்திரிச்சு நாளைக்கு என்னன்றதை நாளைக்கு vlogல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு vlogஐ நான் இதோட முடிச்சுக்கிறேன்.
அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு பியூர் ட்ராவல் vlog மாதிரி இல்லை இது. ஆக்சுவலி நான் அதை ஒத்துக்கிறேன். ஒரு ஃபன்னாக அது மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் உங்களோட கருத்து எதுனாலும் அதை பதிவு பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நான் போடுறதுல நான் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான். ஓகே, ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இதோட இந்த ஃபஸ்ட் எபிசோட் நான் முடிக்கிறேன். பாய். நாளைக்கு பார்க்கலாம். டாடா 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 டாடா.